ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு சுட சுட சாப்பாடுக்கு நல்ல காரமான மிளகு குழம்பு தான். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு இது எல்லாமே ஒரு ஸ்பூன், சீரகம் மட்டும் அரை ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அரை ஸ்பூன் மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போதும், அதுதான் நான் போட்டிருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பலாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வறுக்க வேணாம். லேசாக வறுத்ததும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காவை போட்டு அதுவும் கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சதெல்லாம் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அந்த கேப்பில் சாப்பாடு ஊற வச்சதை குக்கரில் போட்டு விசில் வச்சாச்சு. 4 விசில் வரட்டும், அப்போ தான் இந்த குக்கரில் வேகும். அவ்வளோதாங்க, சாப்பாடு வேலை முடிஞ்சுது. அது விசில் வந்ததும் இறக்கி வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம வறுத்து வச்ச ஐட்டம் எல்லாம் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தேங்காவையும் போட்டுட்டு ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருந்தோம். அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இந்த புளியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இது எல்லாத்தையுமே நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் இருக்குல்லையே அது கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு கொத்து கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதுவும் இதில் கொஞ்சம் கலந்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டி நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒரு ½ அன் ஹவர் கூட தேவைப்படாது. டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் சின்ன சின்ன ரெசிபிஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.